4, 5. ஒரு நதி உண்டு, அதனுடைய நீர்க்கால்கள் தேவனுடைய நகரத்தையும் வாசம் பண்ணும் பரிசுத்த ஸ்தலத்தையும் சந்தோஷிக்கும். ஆமென், ஹல்லேலூயா. ஒரு நதி உண்டு, அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய உள்ளத்திலிருந்து பொங்கி விழுகிற நதி. அதனுடைய நீர்க்கால்கள், அதனுடைய சைடு வாய்க்கால் எல்லாம் ஆண்டவருடைய பர்வதத்தில் வாசிங்க பாருங்க, தேவனுடைய நகரத்தையும் உன்னதமானவர் வாசம் பண்ணும் பரிசுத்த ஸ்தலத்தையும், ஆண்டவர் வாசம் செய்கிற தேவனுடைய சபையும் உன்னுடைய வீட்டையும் அவருடைய நீர்க்கால்கள் அது நீர்க்கால்கள் இணைக்கப்படுகிறது. அதில் வாசம் பாருங்க, நகரத்தையும் உன்னதமானவருடைய வாசம் பண்ணும் பரிசுத்த ஸ்தலத்தையும் அது இணைத்து அதை சந்தோஷப்படுத்துகிறது. ஹல்லேலூயா. அப்போ தேவனுடைய அபிஷேகம் யாருடைய வீட்டில், யாருடைய சபையில் இருக்கிறதோ அங்கு சந்தோஷம் உண்டாகும், மனமகிழ்ச்சி உண்டாகும், அது மகிமை உண்டாகும். இதுதான் இயேசு எங்கு இருக்கிறாரோ, பரிசுத்த ஆவியானவர் எங்கு இருக்கிறாரோ அங்கு விடுதலை உண்டு, அங்கு சமாதானம் உண்டு, அங்கு நித்திய ஜீவன் உண்டு என்று வேதம் நமக்கு சொல்லி தருகிறது. அப்போ பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் எந்த இடத்துல இருக்கிறதோ அங்கு சந்தோஷம் உண்டு. தேவன் அதன் நடுவில் இருக்கிறார். அந்த சந்தோஷம் வருவதற்கான தேவன் நம் மத்தியில் இருக்கிறார். சபையில், உங்கள் வீட்டில் நடுவில் இருக்கிறார். அது அசையாது. அதிகாலையிலே தேவன் அதற்கு சகாயம் செய்வார். எப்போ சகாயம் செய்வாரா? காலையில் கொரட்டை விட்டு தூங்குறவங்களுக்கு சகாயம் கிடைக்குமா? கிடைக்காது.